அன்பு சிம்மராசி நேயர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சூரிய பகவான் முதல் ஒரு 16 நாளைக்கு அவருடைய 12ஆம் வீட்டில் இருக்கிறார். யார் கூட சேர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு யோகியான குரு பகவானோடு சேர்ந்திருக்கிறார். இங்கே சேர்க்கை அப்படின்னு நாம் சொல்லி வரும்பொழுது, இந்த 5ஆம் இடத்திற்கு அதிபதி, அதே நேரத்திற்கு 8ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது, அவர் கூட இவர் சேரும் பொழுது அஸ்தங்கம் ஆகிறார். இங்கே சூரியன் மிக பிரதானமாக வேலை செய்வார்னு அர்த்தம். அதே நேரத்தில் எல்லா கிரகங்கள்லையும் முக்கியமாக சில கிரகங்கள், எல்லா கிரகங்களிலுமே மிக முக்கியமான சில கிரகங்கள் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி வரும் பொழுது, சுக்கிர பகவான் பயிற்சியாக போகிறார். செவ்வாய் பகவானுடைய பயிற்சி நடைபெற போகுது. இந்த மிக முக்கியமான இந்த 2 பயிற்சிகள், மாத்திரமல்லாமல் 2ஆம் இடத்திற்கு அதிபதியான புத பகவானுடைய பயிற்சியும் வரப்போகுது. ஸோ அந்த ஒவ்வொரு கிரகத்தினுடைய பயிற்சிகளும் வேலை செய்யும். அது எதை நோக்கி செல்கின்றது, அதுதான் முக்கியம். இப்போ சூரிய பகவான் ஆவணி மாதம், அதாவது ஆகஸ்ட் 16 தேதிக்கு மேலே அவருடைய சொந்த வீட்டுக்கு, அவருக்கு எங்கே பூரணமான பலம் இருக்கிறதோ அந்த வீட்டுக்கு அவர் வர்றார். அப்போது அந்த வீட்டில் அவர் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அவர் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் செய்கின்ற காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் ஒரு செயல் செய்யும் பொழுது அதில் வெற்றியை காண்பீர்கள். புதிய காதல் அல்லது பழைய காதல், இது 2மே கசக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். ஒரு விதமான பதட்டம் இருக்கும், பயம் இருக்கும். ஆரம்பம், அதாவது முதல் 15 நாளைக்கு மிக அருமையாக மாதங்கள் செல்வதும், அதற்கு அடுத்த பாதி வரும் பொழுது ஒரு சில பதட்டங்களும் பயமும் வந்து போகும். வருமானம் செலவுக்கு தகுந்தாற் போல வந்து நிற்கும். அதாவது வீண் விரயமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை சுப விரயமாக மாற்றுவது உங்கள் கையில் இருக்குது. உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய சுய ஜாதகம் நன்றாக இருந்தால் அந்த வீண் விரயம் சுப விரயமாக மாறிடும். அதாவது வேஸ்ட்டாக செலவு பண்ணுறது சுப செலவை நீங்கள் செய்வீங்க. ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செய்யும் பொழுது இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். படிக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக படிக்கணும். ஏன்னா சில நேரங்களில் உங்களுடைய கவனங்கள் சிதறும். இந்த சிதறம் அப்படின்னு நம்ம சொல்லி வரும்பொழுது 2 விஷயத்தில் சிதறுது. ஒன்று, என்ன செய்கிறோன்னே தெரியாமல் சிதறது ஒன்று. 2வது, உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் இதன் மூலமாக சிதறுவது ஒன்று. அதாவது ஒன்று சோஷியல் மீடியாவிலே இருப்பீங்க, சோஷியல் மீடியா பின்னாடியே போயிட்டு இருந்து படிப்பு கோட்டை விட்டுறது. அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ஆசை அபிலாஷைகள் இருக்கும், அதன் பின்னாடி போய் கோட்டை விட்டுறது. இன்னொன்று, தேவையில்லாத பழக்கங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருக்கணும். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பழக்கங்களை உருவாக்கி விடுவார்கள். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அப்பா, அதே நேரத்தில் தாத்தா, பாட்டி, இவங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய காலகட்டங்கள். பக்தியை வளர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 80% வெற்றி அப்படின்னு நாம் சொன்னாலும், ஒரு 20% சிறு சிறு பின்னடைவுகளை சந்திப்பீர்கள். அந்த பின்னடைவுகள் வராமல் இருப்பதற்கு ஆழமான பக்தியில் இருந்தால் நீங்கள் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.